ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ அப்சல் அகமத். ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு மியூசியமில் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ரூம் ஃபுல்லாக கிளாஸாக என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா, எங்கே திரும்பினாலும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ரிஃப்ளெக்ஷனை பார்க்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹிட்டாகவும் ஆயிருக்கு, எல்லாம் போய் அந்த இடத்த பார்ப்பாங்களாம். ஒரு தடவை வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டோரை லாக் பண்ணாமல் போயிட்டாரு. நைட்டு டோரை பேக் டோரை லாக் பண்ணாமல் போயிருக்காரு. அந்த பேக் டோர் டைரெக்டாக எங்கே வரும் அப்படின்னா, இந்த மிரருக்குள்ளே கனெக்ட் ஆயிடும் அந்த ரூமுக்கு. ஒரு டாக் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா உள்ள வந்துருச்சு அந்த மிரருக்குள்ள. எங்க பார்த்தாலும் நாய் மாதிரியே இருக்கு. இது பார்த்த உடனே என்ன இருக்கு அப்படின்னா, ஐயோ இத்தனை நாய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்கோர்ஸ் குலைச்சிச்சு அப்படின்னா எல்லா நாய் என்ன ஆகும், திரும்ப குலைக்கிற மாதிரி தானே இருக்கும். அந்த சுத்தி கண்ணாடி அப்படின்னால இது ஒரு தடவை குலைக்கும் போது ரிஃப்ளெக்ஷன்ல சவுண்டு டபுள் ட்ரிபிளா என்ன இருக்கு அப்படின்னா எக்கோ அடிச்ச மாதிரி கேட்டுருக்கு. நான் இன்னும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்த்து பயந்து என்ன இருக்கு அப்படின்னா கத்தியிருக்கு. இதே மாதிரி என்ன விடிய விடிய என்ன இருக்கு அப்படின்னா குலைச்சு நாய் இறந்தே போயிருச்சு. ஸோ இதில் நம்மளும் சம்டைம்ஸ் இந்த டாக் மேல ஆக்ட் பண்ணுவோம். எவ்ரி திங் இஸ் அவர் ரிஃப்ளெக்ஷன் தான். நம்ம தாட்ஸ்ல நடக்கிற ரிஃப்ளெக்ஷன், நம்ம ஃபீலிங்ஸோட ரிஃப்ளெக்ஷன், நம்ம ஆக்ஷனோட ரிஃப்ளெக்ஷன். எப்பயுமே பாசிட்டிவா இருந்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஆக்ஷன் நமக்கு கிடைக்கும். நெகட்டிவா இருந்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு கிடைக்கும். பை சேஞ்சிங் அவர் தாட்ஸ் வி கேன் சேஞ்ச் அவர் ரியாலிட்டி. எப்பயுமே பாசிட்டிவாக இருப்போம். டெஃபினட்டாக பாசிட்டிவான திங்ஸே நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.